Daily. Taste the Daily. கிராமங்களில் உள்ள ஓலை குடிசைகள், ஓடு மற்றும் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் வீடுகள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் பல மடங்கு சொத்து வரியை உயர்த்தியுள்ள அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். கிராமங்களில் உள்ள ஓலை குடிசைகள் மற்றும் ஓலை மற்றும் ஆஸ்பெட்டாஸ் வீடுகளில் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் பல மடங்கு சொத்து வரியை உயர்த்தியிருக்கக்கூடிய அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த 48 மாதங்களில் பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் உள்ள வீடுகள், கடைகள் 2 முறைகளுக்கு மேல் தொடர்ந்து சொத்து வரியை உயர்த்தியதுடன் இனிமேல் ஆண்டுதோறும் 6% வரி உயர்வையும் அறிவித்த அலங்கோல ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஆண்டு 2025-26 முதல் தமிழகத்தில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் உள்ள ஓலை குடிசைகள், ஓடு மற்றும் ஆஸ்பெட்டாஸ் வீடுகளில் காங்கிரீட் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சொத்து வரியை உயர்த்தியதுடன் புதிய வரியை வசூலிக்க அதிகாரிகளுக்கு வற்புறுத்தி வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். 2021 ஆண்டு மே மாதம் ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, கழிவுநீர் அகற்றல் கட்டணம் மற்றும் மின் கட்டணங்கள் ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்வு, பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், மணல் கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை என்று அனைத்து துறைகளிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று அதிகரித்து வரும் ஊழல். இதன் காரணமாக இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் 48 மாத கால அலங்கோல ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் வேதனைகளை தமிழக மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் 2024-25 ஆண்டு முதல் பஞ்சாயத்து பகுதியில் இருக்கக்கூடிய புதிதாக வீடு கட்டியவர்கள் மற்றும் புது வீடு கட்ட திட்டமிட்டிருப்பவர்கள், வீடு கட்ட திட்டமிட்டுள்ளவர்கள் வீட்டினுடைய கட்டுமான பரப்பை அளந்து வரி நிர்ணயம் செய்ய ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த புதிய சட்டத்தின்படி 1 சதுர அடிக்கு, அதாவது கட்டட வரைபடம் கட்டணமாக சுமார் 37 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், மேலும் 2024-25 ஆண்டு வரை ஓலை குடிசை ஒன்றுக்கு ரூபாய் 44, ஓடு மற்றும் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் வீடு ஒன்றுக்கு ரூபாய் 66, காங்கிரீட் வீடு ஒன்றுக்கு ரூபாய் 121 வீட்டு வரியாக செலுத்த வேண்டி இருக்கிறது என்றும் செலுத்தி வந்தனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வீட்டு வரி இந்த ரசீதில் வீட்டினுடைய பரப்பளவு குறிப்பிடப்பட்டிருக்கும். தற்போது உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரியின்படி 2025-26 ஆண்டு முதல் இனி ஓலை குடிசைகளுக்கு அதிகபட்சமாக சதுரடி ஒன்றுக்கு 40 பைசா முதல் 1 ரூபாய் வரையும், அதே போன்று ஓட்டு வீட்டிற்கு சதுரடி ஒன்றுக்கு 30 பைசா முதல் 60 பைசா வரையும், காங்கிரீட் வீட்டிற்கு சதுரடி ஒன்றுக்கு 50 பைசா முதல் 1 ரூபாய் வரையும் வீட்டு வரி உயர்த்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே உள்ள பழைய வரிகளுக்கும் இந்த வரி உயர்வின்படி புதிய வரி வசூலிக்க வேண்டும் என்று நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் மாடல் அரசு உள்ளாட்சிகளுக்கு உத்தரவிட்டு வழங்கியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி ஊராட்சிகளில் அதிகபட்சமாக 500 சதுர அடி காங்கிரீட் வீடுகளில் ரூபாய் 500க்கும், ஓட்டு வீடுகளுக்கு 300க்கும், அதே போன்று ஓலை வீடுகளுக்கு ரூபாய் 200க்கும் வீட்டு வரி வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினார். ஆனால் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஏழை எளிய மக்களுடைய குடிசைகளுக்கு வரியை உயர்த்து அவர்களை வேதனையில் ஆழ்த்தி செய்திருக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் சாதனை என்றும், கடந்த 2024-25 ஆண்டில் தமிழகத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள புதிய வரி விதிப்பு ஆன்லைன் சேவைகள் இந்த ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு முடக்கி வைத்துள்ளதால் புதிதாக வீடு கட்டக்கூடிய மக்கள் வரி நிர்ணயத்திற்கு விண்ணப்பிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் என்ற செய்திகள் வருகின்றன என்றும், கிராமங்களில் வரைபட அனுமதி கட்டணம் பல மடங்கு அதிகரிப்பதாலும் அதற்கு ஒரு காரணம் கிராம மக்கள் வேதனையோடு தெரிவிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டு கால மக்களுடைய வயிற்றில் அடித்து அலங்கோல கடுங்கோல் ஆட்சி நடத்தி வரக்கூடிய
ஸ்டாலின் மாடல் அரசு பஞ்சாயத்து பகுதிகளுக்கு வீட்டு வரி, தண்ணீர் வரி உயர்த்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், பஞ்சாயத்து பகுதிகளில் உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.